மார்னிங் எழுந்த உடனே பார்த்தீங்கன்னா என்னுடைய வெயிட் தான் நான் ஃபஸ்ட்டு செக் பண்ணேன். ஸோ 3 டேஸ் முன்னாடி வெயிட் பார்க்கும்போது 79 இருந்தது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 78.1 இருக்குது. நம்மளுடைய டயட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. நம்ம டயட்டில் வந்துட்டு எந்த ஒரு சீட்டிங்கும் இல்லாமல் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போனாலே நம்ம சீக்கிரம் வந்து வெயிட் லாஸ் பண்ணிட முடியும். ஸோ வெயிட்லாம் வந்து செக் பண்ணிவிட்டு நான் வந்து சுட தண்ணி குடிச்சிட்டு டெரஸ் வந்து போயிட்டேன். டெரஸில் போயிட்டு நம்ம ரெகுலராக பண்ணுற வேலை தான் செடிக்கு வந்து தண்ணி கொடுக்கறது. அதுக்கப்புறம் வந்து செடிகள்லாம் வந்து பராமரிச்சுட்டு டெரஸ்லாம் வந்துட்டு க்ளீன் பண்ணிவிட்டு வரத்துக்கே பார்த்திங்கன்னா கரெக்டாக 1 ஹவர் ஆகும். இன்றைக்கி வந்து நான் செம்பருத்தி டீ போடலான்னு சொல்லிட்டு செம்பருத்தி பூலாம் வந்து பறிச்சிட்ருக்கேன். இந்த செம்பருத்தி டீ குடிக்கிறதுனால என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆர்ட்டுக்கு வந்து ரொம்ப நல்லது. ஸோ நம்ம வந்துட்டு டெய்லி வந்துட்டு டீ காஃபிலாம் வந்து இந்த டைமில் மிஸ் பண்ணுவோம் இல்லையா, டயட் இருக்கும்போது பால் வந்து எடுத்துக்கூடாது இல்லையா. ஸோ அந்த ஃபீலிங்ஸ்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு தினைக்கும் இந்த மாதிரி வந்துட்டு ஏதாவது ஒரு டீ வந்து குடிச்சிட்டு இருந்தோம்னா நம்மளுடைய மைண்டுக்கு வந்து ரொம்ப ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி நம்மளுடைய உடம்புக்கும் ரொம்பவே நல்லது. ஸோ பூவெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து இதை க்ளீன் பண்ணிக்கலாம். இதில் வந்து அந்த இதழ் இருக்கு இல்லையா, அதை மட்டும்தான் எடுக்கணும். நடுவில் அந்த மகரந்தம் இருக்கு இல்லையா, அதை வந்து எடுக்கக்கூடாது. ஸோ அதுவும் அந்த பின்னாடி இருக்கு இல்லையா, அந்த பச்சை கலர் இருக்கு இல்லையா, அதையும் வந்துட்டு ரிமூவ் பண்ணிடலாம். நல்லா தண்ணியில் போட்டு 2-3 தடவை அலசிடலாம். அலசிட்டு அதுக்கப்புறமா நம்ம டீ போட ரெடி பண்ணிடலாம். ஸோ பூலாம் வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம டீ போட்டுடலாம். 2 கிளாஸ் அளவுக்கு சுடு தண்ணி வந்து வச்சுருக்கேன். ஸோ இது வந்து கொஞ்சம் சூடாகட்டும். ஸோ இந்த மாதிரி பபிள்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு இல்லையா, இப்போ வந்துட்டு நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க பூவை வந்து இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும். அந்த சூட்லேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த எசன்ஸ்லாம் ஃபுல்லாக இறங்கிடும். நம்ம இதை போட்டு கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த சுடு தண்ணியில் போட்டாலே போதும். ஸோ ஒரு கரெக்டாக 5 நிமிஷம் ஆகிடுச்சு. இந்த பூவோட கலர்லாம் ஃபுல்லாக மாறி வந்திருக்கு பாருங்கள். ஸோ நம்மளுக்கு வந்துட்டு செம்பருத்தி டீ வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி ஒரு கப்பில் வந்து ஊற்றிக்கலாம். ஸோ இப்போ ஊற்றும் போது வந்து பாருங்கள் ஒரு மாதிரி டார்க் கலரில் இருக்கு இல்லையா, இதில் வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு நம்ம லெமன் வந்து சேர்த்துக்க போகிறோம். லெமன் சேர்த்த உடனே அப்படியே வந்து கலரே வந்து பிங்க் கலரில் மாறிடும். இப்போ நம்ம லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம். ஒரு 1/2 லெமன் போதும். உங்களுக்கு புளிப்பு சுவை எந்த அளவுக்கு பிடிக்குமோ அது மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ தினைக்கும் வந்துட்டு நம்ம காஃபி டீக்கு பதிலாக இந்த மாதிரி ஏதாவது வந்துட்டு ஹெர்பல் ட்ரிங்க் வந்து குடிச்சிக்கிட்டே வரலாம். ஸோ இது வந்து நம்மளுடைய உடம்புக்கு ரொம்பவே நல்லது. கண்டிப்பாக இந்த டீ வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த டீலாம் வந்து குடிச்சு முடிச்சுட்டு என்னுடைய பிரேக்ஃபாஸ்ட் இன்றைக்கி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பட்டர் காஃபி தான். ஸோ பட்டர் காஃபியோட ரெசிபி வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி மார்னிங் ஸ்நாக்ஸ் வந்து நான் என்ன எடுத்திருந்தேன்னு பார்த்தீங்கன்னா நொங்கு தான் வந்து எடுத்திருந்தேன். டயட் இருக்க எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு பெரிய டவுட் ஒன்று இருக்கும். நம்ம வந்துட்டு இளநீ வந்து எடுத்துக்கலாமா, நொங்கு எடுத்துக்கலாமான்னு. நான் ரெகுலராக எடுத்துகிட்டு தான் இருக்கேன். எனக்கு வெயிட் வந்து குறைஞ்சிட்டு தான் இருக்குது. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நான் மதியத்துக்கு வந்துட்டு வெண்டைக்காய் பொரியல் வந்து செய்யலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். வெண்டைக்காய் பொரியல் வந்துட்டு வெறும் பட்டரில் வெறும் கடுகு மட்டும் போட்டு தாளிச்சிட்டு வெண்டைக்காய் வந்து பொடியாக கட் பண்ணி உப்பு மட்டும் போட்டு சாட்டே பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்துட்டு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நான் வந்துட்டு எடுத்துக்க போகிறேன். அடுத்து இன்றைக்கி வந்து ஃபிஷ் ஃப்ரை தான் வந்து செய்கிறேன். நார்மலாக நம்ம செய்கிற மாதிரியான ஃபிஷ் ஃப்ரை தான். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக மிளகா பொடி, உப்பு போட்டு மீனை வந்து பிரட்டி ஊற வச்சுருந்தேன். அதை வந்து பட்டரில் வந்து ஃப்ரை பண்ணுறேன். இப்போது வெயிலெலாம் வந்து அதிகமாக இருக்கு இல்லையா, ஸோ அதனால் நம்மளால் நைட்டுக்கும் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்க முடியாது. அதனால தான் நான் வந்துட்டு இப்போலாம் வந்து மதியமே வந்து ரெடி பண்ணி வச்சிடுறது நைட்டுக்கு நம்மளுக்கு வேண்டியதை. பட்டர் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மீன் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இது 2 பக்கமும் நல்லா வந்துட்டு வேக விட்டு எடுத்தோன்னா நம்மளுக்கு ஃபிஷ் ஃப்ரை வந்து ரெடி. நம்மளுடைய வெயிட் லாஸ்க்கு முக்கியம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபுட்டு தான். ஸோ நம்ம வந்து ஃபுட்டை வந்து எந்த அளவுக்கு கண்ட்ரோலாக இருக்கோமோ அந்த அளவுக்கு வந்துட்டு நம்மளுக்கு சீக்கிரமாக வந்து வெயிட் லாஸ் ஆகும். 80% வந்து நம்ம டயட் மூலமாகவே நம்மளுடைய வெயிட்டை வந்து குறைச்சிக்க முடியும். 20% வந்து நம்ம எக்ஸசைஸ் பண்ணால் சீக்கிரமாக வந்து குறையும். அதே மாதிரி நம்ம வந்து ஒரு நாளைக்கு 3-4 லிட்டர் வந்து ரெகுலராக வந்து தண்ணி வந்து எடுத்துக்கணும். ஈவினிங்குள்ளே வந்து பாட்டிலில் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஈவினிங்குள்ளே வந்துட்டு நம்ம 4 லிட்டர் வந்து தண்ணி வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ மதியத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வெண்ணெயில் வதக்கின வெண்டைக்காவும் 3 பீஸ் வந்துட்டு மீன் வந்து வச்சுருக்கேன். இதுதான் என்னுடைய மதிய லன்ச் இன்றைக்கி. ஸோ லன்ச்சை பொறுத்த வரைக்கும் நிறையா வந்து காய் வந்து எடுத்துக்கோங்க. அது கூட வந்துட்டு கம்மியான அளவு வந்து நான்வெஜ் எடுத்துக்கோங்க. நைட் வந்து அதிகமான அளவு நான்வெஜ் எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா நான் வந்துட்டு நல்லா வந்து தூங்கி எழுந்து ஈவினிங்கில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 1 ஹவர் வந்து இன்றைக்கி சைக்கிளிங் வந்து பண்ணேன்.
ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வீட்டிலே வந்து எக்ஸசைஸ்லாம் பண்ணுங்கள். இப்போ வந்துட்டு கொரோனாலாம் அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கிறதுனால வெளியில் போகாமல் வீட்டிலே வந்து டெரஸில் வாக்கிங் போகிறது இல்லை வீட்டிலே எக்ஸசைஸ் பண்ணுறது அந்த மாதிரி பண்ணுங்கள். உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அந்த டைமை வந்து எக்ஸசைஸ் பண்ணிக்கோங்க. காலையில் வந்து வாக்கிங் பண்ணலாம், இல்லை எக்ஸசைஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஈவினிங் டைமில் பண்ணலாம். உங்களுக்கு எது வந்துட்டு கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் வாக்கிங் முடிச்சுட்டு வந்து ஒரு க்ரீன் டீ வந்து எடுத்துக்கிட்டேன். 7:30 போல் டின்னர் வந்து எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி மதியம் செஞ்ச வறுத்த மீனில் வந்து 1, குழம்பு மீனில் வந்து 3 பீஸ், ஒரு மாங்காய் வந்து வச்சுருக்கேன். இதுதான் நைட் டின்னர். ஸோ இன்னையோட டே எனக்கு ரொம்பவே சூப்பராக போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சு? வெயிட் லாஸ்லாம் நீங்களும் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.